திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். புதிய அரசில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி ஸ்மிருதி இரானி அவர்களது நியமனம் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. ஸ்மிருதி இரானி 37 வயதே ஆன ஒரு இளம் நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர். மனிதவள மேம்பாட்டுத்துறை என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட, பெரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய முக்கியமான கொள்கை முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு துறையாக கருதப்படுவது. இதற்கு முன்னால் இதை நிர்வகித்தவர்கள் எல்லாம் பெரும் அறிஞர்களாக, நிர்வாகிகளாக கருதப்பட்டவர்கள். இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்ற முரளி மனோகர் ஜோஷி, முன்னாள் பிரதமர் VP சிங், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற கபில் சிபல் போன்றவர்கள் இதை நிர்வகித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 2 விதமான சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஒன்று, ஸ்மிருதி இரானி இந்த பதவிக்கு பொருத்தமானவரா? இதைவிட ஆற்றல் வாய்ந்தவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா? ஒரு பல்கலைக்கழக பட்டப்படிப்பு கூட படிக்காமல் பள்ளி கல்வியோடு நின்றுவிட்ட ஒருவர் இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிறார் என்று காங்கிரஸ் கட்சியின் அஜய் மக்கன் விமர்சனம் செய்திருக்கிறார். அது ஒன்று. இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக இருப்பதற்கு ஒருவருடைய கல்வித்திறன் முக்கியமா அல்லது நிர்வாகத்திறன் முக்கியமா? கல்வி கற்பதனாலேயே, ஒரு பட்டப்படிப்பு படித்ததனாலேயே ஒருவர் சிறந்த நிர்வாகி என்று சொல்லிவிட முடியுமா? பட்டப்படிப்பு படிக்காதவர்கள் நிர்வாகிகள் இல்லை என்று ஒதுக்கிவிட முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது. இரண்டாவது, அவர் 2 முறை தாக்கல் செய்த வேட்பு மனு விவரத்தில் ஒன்றில் தவறுதலாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஒன்றில் BA பட்டம் படித்ததாக, தொலைநிலை கல்வி மூலமாக படித்ததாக தெரிவித்திருக்கிறார். இன்னொன்றில் BCom முதலாம் ஆண்டு மட்டும் படித்ததாக சொல்லியிருக்கிறார். 2இல் எது உண்மை? ஏதோ ஒன்று உண்மைக்கு மாறானது என்கிற சர்ச்சை இருக்கிறது. அதற்கு இதுவரை அவர் பதில் சொல்லவில்லை. இதை பற்றி நாம் விரிவாக விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் கல்வியாளர், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் பெற்ற திரு ஜோ அருண், வழக்கறிஞரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளருமான திரு KT ராகவன், பேராசிரியர் ரேவதி கிருபாகரன், கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு. கேள்விகளோடு பார்வையாளர்கள் நாம் பேசலாம். வணக்கம். முதற்கட்டமாக, ஸ்மிருதி இரானி அந்த கட்சியில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக அந்த கட்சியின் பிரதமரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரதமருக்கு ஒருவரை தன்னுடைய அமைச்சரவையில் யார் ஒரு பொறுப்புக்கு இருக்க வேண்டும் என்பதை முடிவெடுக்கக்கூடிய ப்ரெரோகேட்டிவ் அல்லது தனி உரிமை அவருக்கு இருக்கிறது. அதை கொஸ்டின் பண்ண முடியுமா? அவருடைய தேர்வு சரி அல்லது தவறு அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களுடைய பார்வை என்ன? நால்வரும் சொன்ன பிறகு விரிவாக விவாதிக்கலாம். என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்வு சரியானது அல்ல என்று நான் வாதிட விரும்புகிறேன். காரணம், இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய கல்வி இருக்கிற சூழலில் தகுதி, தரம், அனுபவம் 3ம் இருக்கிற ஒருவரைத்தான் இந்த பொறுப்பில் வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த காலகட்டம் கல்வி அமைப்பிலும் சரி, கல்வி தரத்திலும் சரி, கல்வியை தருகிற நிறுவனங்களை நெறிப்படுத்துவதிலும் சரி, பாட அமைப்புகளையும் சரி, ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க வேண்டிய கால சூழ்நிலையில் இருக்கிறோம். அகில உலகளவில் பார்த்தால் நம்முடைய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய தகுதி அடிப்படையில் அந்த ரேங்க் பட்டியல் என்று சொல்லுகிற வரிசையில் கூட இருப்பதில்லை என்கிற ஒரு சூழலில் இருக்கிற போது, இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை நியமித்திருப்பது தவறான ஒரு போக்கை உருவாக்கிவிடும். எத்தனையோ திறமைகளும் திறன்களும் படைத்த ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் இருக்கிற போது இவரை தெரிந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வி ஒரு சாதாரண ஒரு மாணவனும் எழுகிறது, ஒரு ஆசிரியரும் எழுகிறது, ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவர்களுக்கும் எழுகிறது. உங்கள் பார்வை என்னடா? என்னை பொறுத்த வரைக்கும் the prerogative of the prime minister. இன்னொன்று, ஸ்மிருதி இரானி அவர்கள் எங்களுடைய இயக்கத்தில் she has proved her capability. தன்னுடைய அவங்களுக்கு 37 வயசு தான் ஆகுது. இந்த கட்சியினுடைய அகில இந்திய துணைத் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தி பிஜேபி, ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர். ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் சொல்றேன். அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அப்படின்னும் பொழுது அரசாங்கத்திலே ஒரு அமைச்சராக நிரூபிக்க மாட்டான் என்பதில் இப்பவே ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சி பொறுப்பில் இன்னும் 3 நாள் தான் ஆகுது.
இப்பவே இப்படித்தான் இருப்பார் இவர் எப்படி சொல்லுவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. அதனால இதுல ஒரு தவறும் இல்லை. நிச்சயமாக சக்சஸ்ஃபுல் மினிஸ்டர் அவங்க இருப்பாங்க. திருமதி ரேவதி, உங்கள் பார்வை? இதை விடவும் சிறப்பான தேர்வு இருந்திருந்தால் நன்றாக இருக்கும்னு ஒரு கல்வியாளர் என்கின்ற முறையிலே நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் மிக அதிகம் இருந்த காலகட்டத்திலே பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று ஒரு வலிமையான அரசாக இந்திய வல்லரசிலே தன்னுடைய ஆட்சியை நிரூபித்திருக்கின்ற அந்த அரசு HRD என்று சொல்லப்படுகின்ற மனித வள மேம்பாட்டுத்துறைக்கு இன்னும் சிறப்பான நபரை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். ஏன் சொல்லுகிறேன்னா, ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வித்துறைக்குள் நீங்கள் நுழைகின்ற பொழுது ஒரு படித்திருக்கின்ற ஒருவர், அந்த கல்வித்துறையிலே எல்லாவித தகுதியும் பெற்றிருக்கின்ற ஒருவர் ஒரு பேராசிரியர் பதவிக்கு வர வேண்டும் என்றால் அனுமதிக்கின்ற தேர்வுகள் நெட்டு படிச்சிருக்கணும், ஸ்லெட்டு கிளியர் பண்ணியிருக்கணும், அல்லது PhD முனைவர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஒரு கல்வியிலே ஒரு பேராசிரியராக ஒரு கல்லூரியிலே வேலை பார்த்திருக்க வேண்டும். எத்தனை எல்லாவித தகுதிகளையும் வைத்து ஒரு பேராசிரியரை நியமிக்கின்ற தகுதியை ஒரு அரசு ஒரு சாதாரண குடிமகனிடம் எதிர்பார்க்கின்ற பொழுது, ஒரு சாதாரண குடிமகன் தன்னை ஆளுகின்ற கல்வி சார்ந்து இருக்கின்ற மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு தன் விருப்பம் சார்ந்த ஒன்றை எதிர்பார்க்க கூடாது. பேராசிரியராக, துறை தலைவராக, துணைவேந்தராக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முனைவர் பட்டம் வேண்டும், இதர தகுதிகள் எல்லாம் வேண்டும். ஆனால் அவர்களை நிர்வகிக்கக்கூடிய அல்லது கொள்கையை உருவாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பும் இருந்தால் போதும். இது தேவையில்லை என்பதுதான் இதுவரையில் இருக்கக்கூடிய கருத்து. கல்வி சார்ந்த விஷயங்களை குறித்த ஒரு சந்தேகங்கள் கேட்கப்படுகின்ற பொழுது இன்னும் ஆளுமையாக தன்னை அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்வதற்கு கல்வியிலே முழுமையான ஒரு நிலைப்பாடு இருந்தால் மாத்திரம்தான் அந்த இடத்துல she can be a shining star. இல்லை என்றால் அதுல ஒரு தொய்வு வரும். நான் என்னை நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லி இருக்கின்ற அந்த சாதுரியமான அழகான பதில் ஒரு பெண் என்கின்ற ரீதியிலே நான் பாராட்டுகிறேன். ஆனால் நிரூபித்து காட்டுவதற்கு இது ஒரு பரிசோதனை கூடம் அல்ல என்பதையும் ஒரு தாழ்மையான முறையில் உங்களுக்கு திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.